அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரேஷ்மா. நான் மதர் தெரசா கலை அறிவியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு தரவு அறிவியல் படித்து வருகிறேன். இப்போது என் உரையை துவங்குகிறேன். ஆண்டுகள் ஆக ஆக, வயது ஏற ஏற, இளமை கூடும் பேரதிசயம் பெற்ற என் தமிழ் அன்னையை வணங்கி தன்னை விட உயரத்தில் நிற்க வைக்க, எங்கள் தரணியை அள வைக்க, முழுமூச்சா எங்களுக்காக உழைக்கும் ஆசிரியர் பெருமக்களை வணங்கி பேசப் போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. கனவு எனும் சாதாரண ஒரு வார்த்தையை இளைஞர்களின் மனதில் நங்கூரம் போல பாய்ச்சியவர், சொல்லிச் சென்றவர்கள் மத்தியில் சொல்லிச் செய்தவர். ஒருவனை உலகம் திரும்பி பார்க்க வேண்டுமெனில் அவன் பணக்கார தந்தைக்கு மகனாக பிறக்க வேண்டுமென அவசியமில்லை. ஏழை குடும்பத்தில் பிறந்து கடும் பயிற்சியும் விடாமுயற்சியும் கலையாத கனவும் இருந்தால் வானில் பறக்க முடியும் என்று இந்த உலகிற்கு நிரூபித்து காட்டிய ஆபுல் பக்கீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம் ஐயாவை பற்றி தான் நான் பேச வந்துள்ளேன். கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல, உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே உன் லட்சிய கனவு. கனவு காண்பவர்களுக்கும் உழைப்பவர்களுக்கும் மட்டுமே சிறந்ததை வழங்க காத்திருக்கிறது. ஈடுபாடு இல்லாமல் உங்களால் வெற்றி பெற முடியாது, ஈடுபாட்டுடன் இருந்தால் உங்களால் தோல்வி அடைய முடியாது என்று இளைஞர்களை வழிநடத்தி சென்றவர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒற்றை வார்த்தையை அமெரிக்காவின் ஒரு முக்கிய கூட்டத்தில் கூறி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கைத்தட்டல்களால் அதிர வைத்த ஒரு தமிழன் அப்துல் கலாம் அவர்கள் இன்றைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தனுஷ்கோடியில் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாளன்று ஜெயினுலா மரைக்காய ராசிமா தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். 1963இல் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தில் சேர்ந்த கலாம் அவர்கள் SLV-3இன் திட்ட இயக்குநராக பணியாற்றினார். அதன் மூலம் ரோஹிணி என்ற செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி அதனை பூமியை வெற்றிகரமாக சுற்றி வரச் செய்தார். கால் ஊனமுற்றோர் இளம்பிள்ளை வாதத்தினால் துன்பப்படுபவர்களுக்காக லேசான கார்பன் பொருட்களை பயன்படுத்தி செயற்கைக்கால்களை உருவாக்கினார். அணுகுண்டு சோதனை நடத்தி வல்லரசு நாடுகளுக்கு சவால் விட்டார். உலக அரங்கில் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்க காரணமானவர் கலாம் ஐயா அவர்கள். பாரத நாட்டிற்கு இவர் ஆற்றிய தொண்டுகளுக்காக ஒன்றிய அரசு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது. 23 பல்கலைக்கழகங்கள் இவருக்கு டாக்டர் ஆஃப் சயின்ஸ் பட்டத்தை வழங்கியது. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் ஆஃப் பிலாசபி பட்டத்தை வழங்கியது. 21ஆம் நூற்றாண்டின் இணையற்ற அறிவியல் அறிஞர், பாரத ரத்னா, ஏவுகணை நாயகன், இந்திய மண்ணின் தூயவன், ராமேஸ்வரத்தின் முத்து, இந்திய மக்களின் சொத்து, உழைப்பால் உயர்ந்த உத்தமன், களைப்பில்லாமல் கடமையாற்றிய வித்தகன், உயரம் தொட்டும் உலகம் சுற்றியும் எளிமை மாறவில்லை. இவரை போல் இந்த உலகில் வேறு யாரும் இல்லை. பாரத தாயின் தவ புதல்வன், ஏழையாய் பிறந்தவர், களத்தில் சிறந்தவர், விண்கலத்தின் நாயகர், குடியரசை ஆண்டவர், எண்ணும் மக்கள் மனதில் இளைஞனாய் வாழ்பவர். உலகமுள்ள நாள் வரைக்கும் கலாம் ஐயாவின் புகழ் மணக்கும். அவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தும் இளைஞர்களின் மனதில் நீங்காது இருக்கும். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம், இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். பேசி முடிக்கிறேன். வணக்கம்.